பெரியகுளம் தாவேக்க எம்எல்ஏ சபரி ஐங்கரன் தன்னிடம் கார் இல்லை என சட்டப்பேரவையில் பேசிய நிலையில் காரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட வீடியோவும் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் கார் இருப்பதாக குறிப்பிட்ட தகவலும் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், விவரங்கள். விக்னேஷ், பார்த்தோன்னா சட்டப்பேரவையில் இன்றைய தினம் பேசிய பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐங்கரன் தனக்கு வேலை இல்லை என்றும் அதே போல கார் இல்லை என்றும் தெரிவித்தார். இது மட்டும் இல்லாம தேனியிலிருந்து சென்னைக்கு ரயிலில் வருவதாகவும் அங்கிருந்து ஆட்டோ மூலமாக தலைமை செயலத்துக்கு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த பேச்சு பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை கவனத்தை ஈர்த்ததோட சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாகவே வருகிறதுன்னு சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சபரி ஐங்கரன் தாக்கல் செய்த கூறப்படும் இந்த தேர்தல் பிரமாண பத்திரத்துல அவருக்கு சொந்தமாக கார் இருப்பதாகவே குறிப்பிட்டுள்ள தகவல் தற்போது வெளியாகிருக்கு. இந்த பிரமாண பத்திரம் பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு வாங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ள கார் சுமார் 5 லட்சம் மதிப்பு என்றும், அது மட்டும் இல்லாம 2 இருசக்கர வாகனங்களும் அவர் சொத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம மொத்தமாக அவருக்கு 72 லட்சம் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் அந்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பெரியகுளம் தொகுதிக்குள்ள எம்எல்ஏ என்ற அடையாள பலகையோட காரை பயன்படுத்தி வருவதாகவும் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகியுள்ளன. இதனால சட்டப்பேரவையில அவர் தெரிவித்த கார் இல்லை என்ற கருத்துக்கும் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் இடம்பெற்றுள்ள தகவலும் இடையே முரண்பாடு இருப்பதாகவே விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இந்த சூழல்ல தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த காருக்கான வாகன காப்பீடு காலாவதியாகி சுமார் 5 மாதங்கள் கடந்து விட்டதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இது மட்டும் இல்லாம தற்போது இந்த வாகனம் பயன்படுத்தப்படுகிறதா அல்லது வேறு காரணங்களுக்காக புதுப்பிக்கப்படவில்லையா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற பேரவையில எம்எல்ஏ சபரி ஐங்கரன் தெரிவித்த கருத்துக்களும் அவரது தேர்தல் பிரமாண பத்திரத்தில் இடம்பெற்றுள்ள குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சொத்து விவரங்களும் தற்போது சமூக வலைதளங்கள் வெளியாகி பேசு பொருளாகி இருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக எம்எல்ஏ தரப்புல விளக்கம் அளிக்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு நிகழ்ந்திருக்கு. இந்த சூழல்ல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முல்லைப்பெரியார் அணையில தமிழக சட்ட பகுதியில தடையை மீறிய பகுதி என்பதால அங்க ட்ரோன் பறக்க விட்டு சர்ச்சையானது. இது மட்டும் இல்லாம இன்றைய தினம் தன்னுடைய தொகுதி மக்கள் பற்றி பேசாம தன்னுடைய காதல் விவகாரங்கள் தொடர்பாக சட்டசபையில பேசியது தொகுதி மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி. விக்னேஷ், தலைவர் காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால்